சாந்திரா, நீ இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? நான் தான் சொன்னல, இனிமே நம்ம 2 பேரும் பார்க்கவே கூடாதுன்னு. நோ, செத்தாலும் என்னால முடியாது. ஜிஜு, ஜிஜு, ப்ளீஸ் ஜிஜு, கோ. நோ, சாந்திரா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. இருக்கா, உனக்காக மட்டும் வாழ்ற ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா, ஸ்ருதி. ஸ்ருதி எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியும். அவ உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறா ஜிஜு. ஸ்ருதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அதுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான். ஆனா சாந்திரா, எனக்கு நீ அப்படி இல்ல. எனக்கு என்னோட இருக்க கூடாது ஜிஜு. சாந்திரா ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. எக்ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் பின்னாடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பின்னாடியும் பிஸியா ஓடும் போது கூட என் மேல இருக்கிற பாசம் குறையாத சத்யநாதனோட வைஃப். நம்ம பண்ணது எல்லாமே ஒரு துரோகம் தான், ஸ்ருதி கிட்டையும் சத்யநாத் கிட்டையும். So better late than never. So let us part forever. சாந்திரா, ப்ளீஸ் ஜிஜு, போயிடு ப்ளீஸ். என் குடும்பத்தை பிரிச்சிடாத. அந்த அப்பாவி ஸ்ருதியோட மனசை நொறுக்கிடாத. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிஜு, போயிடு. எழுந்திருடா. நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான். சத்யநாத், போ போ, சீக்கிரம் போ. அந்த குழந்தை யாரு? நான் அதை அப்புறம் சொல்றேன், போ. சொல்லு. ஹே பாப்பா, எப்படிடா இருக்க? How are you? லீனா குட்டிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல. இனி 2 மாசம் நான் உங்க கூட தான் இருப்பேன். குளிச்சிட்டு இருந்தியா? ஆமா. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் காஃபி எடுத்துட்டு வாங்க. லீனா குட்டி, நீ மனோகர், நீங்க என்ன பண்ற? அது சார் இல்ல, நீங்க கேர்டேக்கர் தானே? ஆனா நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கியே. சி, வாட் இஸ் திஸ்? இது எப்படி உடைஞ்சது? சார் அது அந்த பக்கம் இருக்கிற பசங்க கிரிக்கெட் விளையாடும் போது உடைஞ்சது. அப்படின்னா இன்னைக்கே வேற கிளாஸ் மாத்திரு. சரிங்க சார். இத ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. ஓகே சார். சாந்திரா உனக்கு புது எதிரி போல? எதிரியா? எஸ், enemy the dangerous. வேணா. சாரி சத்யநாத், போர் அடிச்ச போது சும்மா விளையாட்டுக்கு. போர் அடிக்கும் போது விளையாட்டுக்கு பண்ண தோணும், அப்புறம் அதுவே சீரியஸ் ஆயிடும். எதுவுமே ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் நாட் so easy to put an end to it. இல்ல, I won't repeat. That's good.
என்ன மனோகர் இதெல்லாம்? சாரி சார், தெரியாம கைப்பட்டு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு சாரி கேக்குற. டாம் இட். சீக்கிரம் க்ளீன் பண்ணு. இப்ப பண்ணிடுறேன் சார். அப்போ வெறும் தமாஷைக்கு இல்ல, வெரி சீரியஸ். என்ன இருந்தாலும் இது வேண்டாம், இது ரொம்ப ஸ்ட்ராங். உனக்கு கண்டிப்பா வேணும்னா மைல் ஸ்டெப் உனக்கு நான் தரேன். சின்னம்மா காஃபி. Had your coffee? அது சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? நோ, ஒண்ணு இல்லையே. டெம்பரேச்சர் இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன் தலை குளிச்ச? இதை கொண்டு போய் வச்சிரு. சரிங்க சார். Come. Sit down. நைஸ். டெல்லி ஷோரூம்ல டிஸ்பிளே பொம்மையோட கழுத்துல இருக்கிறத விட அழகா மை குவீன் உன் கழுத்துல போட்டிருக்கும் போது இன்னும் அழகா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓ சாரி, மேல ஃபுல்லா வேர்வையா இருக்கா? கார்ல ஏசி கொஞ்சம் ரிப்பேர், அப்புறம் லாங் டிரைவ் வேற. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பை தி வே, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல வச்சு யாரையோ ஒரு சின்ன பையனை நீ அடிச்சிட்ட இல்ல? ஆமா, குடிச்சிட்டு போதையில என்ன ஏதேதோ பேசினா, அதான் அடிச்சேன். நல்லது. ஆஃபென்ஸ் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ். அந்த குழந்தை யாரு? சத்யநாத் பொண்ணு. சத்யநாத் பொண்ணா? அப்ப உனக்கு யாரும் இல்ல. ஓ, உண்மை சொல்ல. முதல் பொண்டாட்டியோட பொண்ணு. முதல் வைஃபா? அப்படின்னா நீ? ஜிஜு, இங்க பாரு, சொல்லு. அவ யாரு உனக்கு? எனக்கு தெரிஞ்ச அவன சொல்லு. ப்ளீஸ் சொல்லு. சொல்லுன்றல. ஜிஜு, மரியாதையா சொல்லு. இல்ல ஜிஜு, நோ ப்ளீஸ், இங்க இருந்து போயிடு ப்ளீஸ் ஜிஜு. சாந்திரா, ஜிஜு what ப்ளீஸ் happened? ஜிஜு, நதிங். அது கொடுத்துரு ஜிஜு. அவனோட எதுவும் உனக்கு வேண்டாம். நோ ப்ளீஸ் 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 கிவ் இட் டு மீ ஜிஜு.